நட்ஸ் எல்லாம் சாப்பிட்றான்னா நட்ஸ் எதிர்ப்பு சக்தி எப்படி டெவலப் ஆகும்? அலர்ஜி வியாதி குணப்படுத்தக்கூடியது நம்ம கையில தான் இருக்கு. என்ன பண்ணா சளிதான் சளி மருந்து மழையில் நினைச்சிட்டான்னு போட்டுருக்காங்க. சொல்லிட்டு மழையில் நினைச்சிட்டான், தண்ணியை மாற்றி குடிச்சிட்டான். கொண்டு போகலையோ? எங்கே கொண்டு குடிச்சா? எத்தனை லிட்டர் கொண்டு போவா? 2 லிட்டர் தீர்ந்து போச்சா? கொண்டு போகணுங்களா? தண்ணி வீட்டிலேருந்து ஒரே தண்ணியாக கொண்டு போயிட்டா பிரச்சனையே இல்லைல்ல. அதான் மழையில் நனைஞ்ச சளி தான் அங்கே இருக்கு. அது இந்த சைனஸ் மாதிரி உள்ள இருக்கு. நெஞ்சு சளி கூட ரொம்ப இல்லை, அது ரொம்ப இல்லை. ரத்த அளவுலாம் நல்லா இருக்கு, முன்னாடி விட நல்லா இருக்கு. அலர்ஜி செல் வந்து குறைஞ்சிருக்கு. 150 இருந்து 400க்கு வந்திருக்கு. 620 போன வருஷம் இருந்தது. இது டோட்டல் அலர்ஜி வந்து கொஞ்சம் கூடியிருக்கு. 200க்கு வேண்டியது 756 இருக்கு. நுரையீரல் 61 வரைக்கும் தான் வேலை செய்யுது. 90% இருக்கணும். போன இடம் 80 இருந்திருக்கு. அந்த பயிற்சி சிகிச்சை ஒன்றுமே பண்ணலன்னா நீ கரெக்டாக இருந்தேன்னா வியாதியும் சீக்கிரமே அந்த சின்ன வயசுல நல்லாக்கி விட்டுலாம். ஏன்னா சின்ன வயசுல வரக்கூடிய இந்த அலர்ஜி வந்து கம்ப்ளீட்டாகவே சுகமாகி அப்புறம் பெரிய ஆளாமல் நார்மலாகவே இருக்கலாம். இதில் அவன் மிஸ்டேக் பண்ணான்னா இந்த குணமாகக்கூடிய ஏஜ் வந்து தள்ளி போயிட்டே போகும். மருந்துகள் இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். எத்தனை வருஷம் நீ மருந்து போடுவ? இது நல்லதும் இல்லைல்ல. அலர்ஜி வியாதி குணப்படுத்தக்கூடியது நம்ம கையில தான் இருக்கு. நட்ஸ் எல்லாம் சாப்பிட்றான்னா நட்ஸ், காய்கறி சாப்பிட மாட்டான். குழம்புலயுமே அந்த தனியா இருக்கிறது காய்கறி ஃபுல்லா எடுத்து வச்சிருவான். எதிர்ப்பு சக்தி எப்படி டெவலப் ஆகும்? காய்கறி நட்ஸ்ல தான் எதிர்ப்பு சக்தி இருக்கு.